இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டில் இருந்தவனை கீழ்விட்டு கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னாள். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். பாருங்கள், எலியா சாரிபாத் என்கிற விதவை வீட்டில் தங்கியிருக்கிறார். பஞ்ச நாட்களில் அங்கு நடந்த அற்புதங்களை நீங்கள் வேதத்தில் அறிந்திருப்பீர்கள். அங்கு கொஞ்சம்தான் மாவு இருந்தது, கொஞ்சம்தான் எண்ணெய் இருந்தது. ஆனால் அது குறைந்தே போகவில்லை. இவர்கள் அந்த பஞ்சம் தீரும் வரை அதில் இருக்கிற மாவும் அதிகரித்துக் கொண்டிருந்தது, எண்ணெயும் குறையாமல் பெருகிக் கொண்டிருந்தது. அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அதே வீட்டிலே அந்த விதவைக்கு ஒரு மகன் இருந்தான், வியாதிப்பட்டு மரித்து விடுகிறான். மரித்த உடனே எலியாவிடம் போய் அந்த விதவை தாய் வந்து பேசுகிறார், ஏன் என்னிடத்தில் வந்தீர்? உம்மன் நிமித்தமா என் மகன் மரித்து விட்டானே சொல்லி, எனக்கும் உமக்கும் என்ன? என்னுடைய அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தீர் என்று சொல்லி பயங்கரமாய் வார்த்தைகளை விட்டு பேசி விடுகிறார். உடனே எலியாவுக்கு கொஞ்சம் துக்கமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த எலியா அந்த குழந்தையை உயிர்ப்பித்து அந்த தாயின் கையில் கொடுக்கும் பொழுது அந்த தாய் சொல்லுகிறார், இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன் அல்லது அறிந்து கொண்டேன், நீ தேவனுடைய மனுஷன். உம்மிடத்தில் வருகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அது உண்மையானது. சில நேரத்தில் நாம் இந்த புரிதல் அல்லது இந்த உணர்ந்து கொள்ளுகிறது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இந்த நாட்களிலே அதிகமாய் குறைந்து போனதை பார்க்க முடிகிறது. கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோராக இருக்கலாம், பழகுற சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்தல் என்கிற ஒன்று இல்லாதனால இன்னைக்கு எல்லாம் வெடித்து சிதறுகிறது, பிரிந்து ஒன்றுமில்லாமல் போகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் பின்பு அது சில நேரத்தில் அந்த உண்மை வெளிப்படும் பொழுது, ஐயோ நான் தவறா நினைச்சிட்டேனா, இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் வருத்தப்படுகிற கூட்டத்தையும் பார்க்கிறோம். ஒரு அருமையான பெண் விமான நிலையத்தில் விமானத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். மற்றவங்களாம் காத்திருக்கிற அந்த ஓய்வெடுக்கிற அறையில் இருக்கும் பொழுது பேக்கை தன்னுடைய அருகில் உள்ள சீட்டில் வைத்துவிட்டு நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பிக்கிறார். பக்கத்திலே இன்னொரு மனிதன் வந்து உட்காருகிறார். நல்லா டிப்டாப்பா அழகாக ட்ரெஸ் பண்ணி அவரும் விமானத்திற்கு காத்திருக்கிறார். தன்னுடைய டைம் வருவதற்காக காத்திருக்கும் பொழுது பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும் போது பிஸ்கட் பாக்கெட் உடைக்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த பாக்கெட் பிரிக்கிறத பார்த்த உடனே அப்படி இந்த பெண் திரும்பி பார்க்கிறாள். திரும்பி பார்த்த உடனே அந்த மனிதன் அந்த பிஸ்கட் பாக்கெட் அப்படியே உடைத்து ஒரு பிஸ்கட்டை எடுத்து அந்த சகோதரியிடம் கொடுக்கும் போது எடுத்துக்கொள்கிறார். எடுத்துட்டு மனதில் திட்டுகிறாள், என்னுடைய பேக்கில் இருந்து பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து அதை பிரித்து அது எனக்கே அவன் கொடுக்கிறான்னு சொல்லி மனதுக்குள்ள திட்டிக்கிட்டே வாங்கி கொண்டாள். அந்த மனிதனும் ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட, ரெண்டு மாத்தி மாத்தி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் மனதில் திட்டுகிறார், என் பாக்கெட் எடுத்து வெக்கம் இல்லாம இவ்வளவு இதா சாப்பிடுறான்னு அந்த மனுஷன் சொல்லி மனசுல திட்டிகிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு பிஸ்கட் இருக்கிறது. அதையும் ரெண்டாய் உடைத்து பாதியை அந்த பெண்ணுக்கு கொடுத்துட்டு பாதி அந்த மனிதன் சாப்பிடுகிறார். இன்னும் கோபம் வந்து விட்டுதான் நான் காண்பிக்க முடியாதே. சரி, கொஞ்ச நேரத்துல உடனே விமானம் புறப்பட ஆயத்தமா இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் கூப்பிடும் போது எழுந்து விமானத்துக்குள் போகிறாள். போகவில்லை, அந்த டிக்கெட் செக் பண்ணுவாங்க. அப்ப தன்னுடைய பேக்கை திறந்து விமான டிக்கெட் எடுத்து அங்க காண்பிக்க போகும்போது இந்த சகோதரனுடைய பிஸ்கட் பாக்கெட் அவள் பேக்ல இருக்குது. அதற்கு பிறகுதான் ஐயோ நம்ம தப்பா நினைச்சிட்டோமா, நம்ம பிஸ்கட் பாக்கெட்டை தான் அந்த மனுஷன் எடுத்து ஓபன் பண்ணி நமக்கே கொடுக்கறான்னு நினைச்சிட்டோமே, ஐயோ உள்ளெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லி பின்பு ஃபீல் பண்ணாங்களாம். அநேக நேரம் நம்ம அப்படித்தான் பின்புதான் அந்த உண்மையை உணர்ந்த பின்பு வருத்தப்படுகிறோம். ஆனால் அதற்குள் காரியங்கள் எல்லாம் முடிந்து விடுகிறது அல்லவா? அப்படி அல்ல. நாம் முன்பாகவே மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்காதபடி மேன்மையாக நினைக்கத்தக்கதாய் கொடுக்க தன்மை அல்லது புரிந்து கொள்கிற தன்மை எடுத்த உடனே குற்றம் சாட்டுகிற அந்த காரியத்தை மாற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். சிலருடைய பார்வையே குற்றம் கண்டுபிடிக்கிற விதத்தில் தான் இருக்கும். கர்த்தர் இதில் பிரியப்படுகிறதில்லை. கர்த்தர் அப்படி பார்ப்பார் என்று சொன்னால் நாம் ஒருவரும் அவருக்கு முன்பாக நிற்கவே முடியாது அல்லவா?
இன்னைக்கு அந்த புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெளிவா சொன்னா, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதிங்கள் வேதம் சொல்லுகிறதே, அது நமக்கு அதிகமாய் கொடுக்கப்பட நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அநேக நேரத்தில் எங்கள் புரிந்து கொள்ளுதல் அந்த காரியத்தில் நாங்கள் அதிகமா தோற்று போய் விடுகிறோம். தவறாக நினைத்து விடுகிறோம், தப்பாக நினைக்கிறோம், தவறாக பேசி விடுகிறோம், தவறாக குற்றம் சாட்டி விடுகிறோம். அப்படி அல்ல, நீர் அப்படி எங்களை பார்ப்பதே இல்லையப்பா. நாங்கள் ஒருவேளை சரியானவர்களா இல்லை என்று சொன்னாலும் உம்முடைய பிள்ளைகளாக தான் எங்களை பார்க்கிறீர், மேன்மையாக பார்க்கிறீர். அதே போல நாங்களும் மேன்மையாக பார்க்கத்தக்கதாய், அதோடு மட்டுமல்ல, உடனே தவறான முடிவு எடுக்காதபடி அதிலே பொறுமையாக இருந்து காரியங்களை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு கிருபை தாரும். இதை கேட்டுக்கொள்ற ஒவ்வொருவரும் எதிலும் அவசரப்பட்டு முடிவு எடுத்து விடாதபடி பொறுமையோடு உணர்ந்து கொள்ளுதல் அல்லது புரிந்து கொள்கிற அந்த தன்மை உடையவர்களாய் மாறும்படியான பாக்கியத்தை தாரும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகான மகிமைக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்கு இந்த நாட்கள் அதிகமா தேவை அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர், அவர் எவ்விதமாக நடத்துவார், மற்றவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி நடத்துகிறோம், எப்படி நினைக்கிறோம், இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைத்து ஏற்ற விதத்தில் நாம் செய்வோம் என்று சொன்னால் பின்பு வருத்தப்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் சந்தோஷமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்காது ஏதுவாக இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா.